ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். புரோட்டீன் அப்படின்னு சொன்னதும் உங்க மனசுல என்ன வருது? பெரிய பெரிய பாடி பில்டர்ஸ், ஜிம், புரோட்டீன் ஷேக்ஸ், இதுதானே கரெக்டா? இது நம்ம எல்லாருக்கும் வர ஒரு பொதுவான எண்ணம் தான். ஆனா உண்மை அது மட்டும்தானா? ஆமாங்க. இன்னைக்கு நாம மண்டையில ஏத்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். புரோட்டீன் ஜிம்முக்கு மட்டும் இல்ல. முதல்ல இந்த எண்ணத்தை நம்ம மனசுல இருந்து தூக்கி போடணும். சரி, நாம எல்லாருமே ரொம்ப காலமா நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய கட்டுக்கதைய இப்ப உடைக்க போறோம். அதாவது புரோட்டீனை பத்தின அந்த ஃபிட்னஸ் நம்பிக்கை உண்மையா இல்லையான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, புரோட்டீன் பாடி பில்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க. அது நம்ம எல்லாருக்குமே ஆனது. நீங்க ஜிம்முக்கு போறீங்களோ இல்லையோ, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்களோ இல்லையோ, பரவாயில்ல. புரோட்டீன் உங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு ஊட்டச்சத்து. இது நம்ம எல்லாரோட அடிப்படை தேவை. ஓகே, புரோட்டீன் எல்லாருக்கும் முக்கியம்னு சொல்லிட்டோம். ஆனா ஏன்? எதுக்கு அது அவ்வளோ முக்கியம்? அது நம்ம உடம்புல அப்படி என்னதான் வேலை செய்யுது? வாங்க அதை பத்தி இப்போ பாப்போம். முதல்லயே பாத்தீங்கன்னா, புரோட்டீன் நம்ம தசைகளை உருவாக்குறதுக்கும் அதை சரி செய்யறதுக்கும் உதவுது. இது ஜிம்ல போய் பெரிய வெயிட் தூக்குறதுக்கு மட்டும் இல்லைங்க. நாம சும்மா நடக்கிறது, ஒரு பை தூக்குறது, ஏன் சேர்ல இருந்து எந்திரிக்கிறது வரைக்கும் எல்லா சின்ன சின்ன வேலைகளுக்கும் நம்ம தசைகள் வலுவா இருக்கணும். அதுக்கு புரோட்டீன் தான் அடிப்படை. ரெண்டாவதா, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு புரோட்டீன் ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் மாதிரி. நம்ம உடம்ப வைரஸ், பாக்டீரியா கிட்ட இருந்து காப்பாத்துற ஆன்டிபாடிகள்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் புரோட்டீனால தான் ஆனது. சோ ஸ்ட்ராங்கான இம்யூனிட்டிக்கு புரோட்டீன் ரொம்ப முக்கியம். அடுத்தது, நம்ம உடம்புல ஏதாவது காயம் பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த காயம் சீக்கிரமா ஆறறதுக்கு புரோட்டீன் தான் தேவை. ஏன்னா அதுதான் புது செல்லை உருவாக்கி டேமேஜ் ஆன இடத்த சரி செய்யும். அதனால தான் புரோட்டீன் அதிகமா எடுத்துக்கிட்டா காயம் சீக்கிரம் குணமாகும்னு சொல்றாங்க. கடைசியா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். புரோட்டீன் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு வயிறு ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதுக்கு பேரு சட்டாயிட்டி. இதனால் என்ன ஆகும்னா, தேவையில்லாம கண்டதையும் குறிக்கிற பழக்கம் குறையும். உங்க எனர்ஜி லெவலும் நாள் முழுக்க ஒரே மாதிரி சீரா இருக்கும். வாவ், புரோட்டீனுக்கு இவ்ளோ நன்மைகள் இருக்கா? அப்போ ஒரு நாளைக்கு எவ்ளோ புரோட்டீன் சாப்பிடணும்? இதுக்கு ஏதாச்சும் சுலபமான வழி இருக்கான்னு யோசிக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. அதுக்கு ஒரு சூப்பரான, ரொம்ப சிம்பிளான ஒரு வழி இருக்கு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இதுதானே நம்ம எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான கேள்வி. ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளவு புரோட்டீன் தேவை? இதுக்கு பதில் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா பதில் ரொம்ப சிம்பிள். அதுவும் உங்க கையிலேயே இருக்கு. அந்த மேஜிக் ரூல் பேர் தான் உள்ளங்கை அளவு விதி. சிம்பிள், ரொம்பவே சிம்பிள். நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு வேளை சாப்பாட்லயும் உங்க உள்ளங்கை சைஸ்க்கு புரோட்டீன் இருக்கான்னு பார்த்தா போதும். அவ்வளோதான். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். இது அவ்வளோ எளிமையானது. ஒவ்வொரு தடவையும் நீங்க சாப்பிட உட்காரும்போது உங்க தட்டை பாருங்க. அதுல உங்க உள்ளங்கை அளவுக்கு புரோட்டீன் இருக்கா, அதை மட்டும் செக் பண்ணா போதும். இது எல்லா விதமான ஆட்களுக்கும், எல்லா வயதினருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பொதுவான விதி. சரி, ரூல் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை எப்படி நாம சாப்பாட்ல நம்மளோட தட்டுல கொண்டு வர்றது, அதாவது தியரிய எப்படி பிராக்டிக்கலா மாத்துறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்களேன், நமக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு. நம்ம வீட்டு கிச்சன்லயே சுலபமா கிடைக்கிற பருப்பு, முட்டை, தயிர், அப்புறம் மீன், கொண்டக்கடலை, டோஃபுன்னு பெரிய லிஸ்டே இருக்கு. இதுல உங்களுக்கு பிடிச்சத, உங்களுக்கு வசதியானதை நீங்க தாராளமா உங்க சாப்பாட்டுல சேர்த்துக்கலாம். இந்த புது ஐடியாவுக்கு நாம தமிழ் புரோட்டீன் தட்டு அப்படின்னு ஒரு பேர் வைக்கலாமா? இனிமேல் உங்க சாப்பாட்டு தட்டை பார்க்கும்போது அதுல சாதம், காய்கறி மட்டும் பார்க்காம, ஏன் உள்ளங்கை அளவு புரோட்டீன் எங்க அப்படின்னு கேளுங்க. இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பாருங்க. சரி, இப்போ கேள்வி உங்களுக்கு தான். இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட இந்த சிம்பிளான விதிய மனசுல வச்சுக்கிட்டு, நாளைக்கு உங்க தட்டுல என்ன புரோட்டீன் இருக்க போகுது? யோசிங்க, பிளான் பண்ணுங்க. இந்த ஆரோக்கியமான மாற்றத்தை இன்னைக்கு இப்போதே தொடங்குங்க.